ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாந்த்பாலி இயரிங்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பேஸ் எடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 15 த்ரெட் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் 15 அதில் 15 நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்துக்கோங்க. த்ரெட்டை 2-3 நாட்டி இழுத்து விட்டிங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக வரும். நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கட்டை விரலை பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு 1 by 1 நீங்கள் சுற்றிட்டே வாங்க, ரேப் பண்ணிகிட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் எவ்வளோ அளவுக்கு டைட்டாக பிடிக்கிறீங்களோ நீட் ஃபினிஷிங் வரும், பக்காவாக உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வரும். ஸோ நீங்கள் வந்து டைட்னஸ் மட்டும் விடாதீங்க. ஒரு கையில் டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து இழுத்து ரேப் பண்ணுங்கள். இதே மாதிரி 1 by 1 கண்டினியூஸாக நீங்கள் ரேப் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக வரும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஃபினிஷ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட்டை வந்து கரெக்டாக அந்த லெவல் வரைக்கும் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஸ்டட்ஸும் வந்து கேன்வாஸில் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு இதோட லிங்க்கில் வந்து கொடுக்குறேன். அந்த ஸ்டட் எடுத்து நான் இந்த வந்து சென்டரில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு அதை இன்சர்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுவும் நான் மறுபடியும் பேஸ்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் அப்போ தான் லூஸாக இருக்காது, கஸ்டமருக்கு வந்து போடும்போது ஈஸியாக இருக்கும். டைட்டாக உங்களுக்கும் தெரியாது, ஹார்டாக இருக்காது. அப்படியே நீங்கள் வந்து வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ஸ்டட்டாகவும் போட்டுப்பாங்க, சாந்த்பாலியோடும் போட்டுப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கஸ்டமர் கேட்டதால நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இவங்க 12 பேர்ஸ்க்கு வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க வேறு கலர்ஸில். ஸோ நான் 12 கலர்ஸும் பண்ணியிருக்கேன். ஒன்று மட்டும் மல்டி கலர் த்ரெட்லேயே பண்ணிட்டேன். 11 வந்து அவங்க கேட்ட கலர்ஸில் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், நீட் ஃபினிஷிங்காக இருக்கான்னு பாருங்கள். தேங்க்யூ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.